பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இன்றிலிருந்து உங்கள் மேன்மை பெருக ஆரம்பமாயிற்று. ஆதார வசனம் ஏசாயா 51:22. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இதுதான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மகளே உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி, என்ன வார்த்தை? இதோ திரும்பி பாருங்கிறார். இதோ உங்கள் அட்டென்ஷனை திருப்புறார் அவர் பக்கம். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா. மகா இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும் தேவ மக்களே, மேற்கண்ட வசனத்தின் வரலாறு என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் பலமுறை தேவ எச்சரிப்பு பெற்றும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதில் ஓயவே இல்லை. தேவ கோபத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் உள்ளானார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணினார். எருசலேமில் மதில்கள் இடிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டது. தேவாலயம் சூறையாடப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது, மதில்கள் இடித்து விடப்பட்டது. இதன் வேதனையை சங்கீதம் 137 தாவீது சொல்வதை பார்க்கலாம். சிறைப்பட்டு போனவர்கள் அழுகிறார்கள். தத்தளிப்பு. எருசலேமுக்கு போக முடியாது, சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அடிமை வாழ்வு. பாபிலோனிலும் இருக்க முடியவில்லை. இதுதான் தத்தளிப்பு. இந்த திருமண உறவை தொடர முடியவில்லை, அறுத்து கொண்டு போகவும் முடியவில்லை. இது தத்தளிப்பு. வீட்டுக்குள்ளே உறவுகளோடு, வெளியில் இருக்கும் நண்பர்களோடு எப்படியோ கருத்து வேறுபாடு வந்துவிட்டது, சண்டையும் வந்துவிட்டது. ஒருவித பயம். இப்போது தத்தளிப்பு. எழும்பி வேலை செய்யலாம், காரியங்களை கவனிக்கலாம் என்று தோன்றுகிறது, முடியவில்லை. சோர்வு. தத்தளிப்பு. வெளியே செல்லவும் சொல்லவும் முடியவில்லை, சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. போராட்டம். தத்தளிப்பு. 1 சாமுவேல் 1 வரும் அன்னாளுக்கு இந்த தத்தளிப்பு. தன்னுடைய ஓரகத்தினால் உண்டான நிந்தை, குழந்தை இல்லை இவளுக்கு, மலடி என்ற பட்டம், வேதனை. அதே சமயத்தில் கணவன் எல்கானா அன்போடு கரிசனையோடு இவளை கவனிக்கிறான். ஆனால் அந்த அன்பில் இவள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நிலைநிற்க முடியவில்லை. தத்தளிப்பு. மத்தேயு 14 சீஷர்கள் இயேசுவின் உத்தரவால் அவர்தான் போக சொல்கிறார், போங்கள் அக்கறைக்கு என்று. இரவு நேரத்தில் கடலில் அக்கறைக்கு போக புறப்பட்டு வந்தார்கள். பாதி தூரம் வந்து விட்டார்கள். அதற்கு மேல் படகை வலிக்க முடியவில்லை. புயல், காற்று. பின்னாலேயும் திரும்பி போக முடியாது, முன்னாலேயும் போக முடியவில்லை. தத்தளிப்பு. பிரச்சனை மேல் பிரச்சனை. கை கொடுத்து தூக்க யாரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் பலன் உள்ளவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள், ஒதுங்கி கொண்டார்கள். இதன் தாக்கத்தை அறிய வேண்டுமானால் ஏசாயா 51:13-19 வரை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எப்படி தத்தளித்தார்கள் என்று. திருமண திசையெல்லாம் பிரச்சனை, தத்தளிப்பு. 2 ராஜாக்கள் 3 மோவாபியரை அடக்குவதற்காக, பிடிப்பதற்காக 3 ராஜாக்கள் புறப்பட்டு போகிறார்கள். யோசபாத், யோராம், ஏதோம் ராஜா 3 பேரும் போகிறார்கள். போகிற வழியிலே தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, தாகம். படைகள் எல்லாம் தாகத்தில் மாள்கிறது. ஆடு மாடுகள், வீரர்கள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள். தத்தளிப்பு. ஏற்கனவே இந்த பிரச்சனை இல்லாமல் இதுவும் சேர்ந்து கொண்டு தத்தளிக்கிறார்கள். தாவீது சவுலுக்கு பயந்து கொண்டு காடுகளில், குகைகளில் இருந்தாலும் அங்கேயும் தாவீதின் உயர வேட்டையாட சவுல் துரத்துகிறான். வேறு வழியில் இவனுக்கு எதிரியான பெலிஸ்தீனின் நாட்டுக்குள் போய்விட்டால் தப்பித்துக்குள் அங்கே வர முடியாது இவன் என்று அங்கே அவன் போனான். இவனை பார்த்தவர்கள் பெலிஸ்தியர்கள், அட இவன்தான் கோலியாத்தை கொன்று நம்மை தோல்வியடை செய்தவர் என்று ராஜாவிடம் போய் போட்டு கொடுத்து விட்டார்கள். தாவீது தத்தளிக்கிறான். மக்களே, வாக்கு தத்தம் உடன்படிக்கையின் மக்களாகிய இஸ்ரவேல் மக்களுக்கும் கர்த்தரின் சொந்த மக்களாகிய அவர்களுக்கும் தத்தளிப்பு. ராஜா அபிஷேகம் பெற்ற தாவீதிற்கும் தத்தளிப்பு. காரணமே தெரியவில்லை. சகலத்தை இழந்து ரோட்டுக்கு வந்துவிட்ட யோபுவுக்கும் தத்தளிப்பு. ஒரு பக்கம் சகலத்தை இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான் யோபு. இனி இழப்பதற்கு அவனிடம் ஜீவனை தவிர ஒன்றுமில்லை. மறுபக்கம் 3 நண்பர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வாங்குகிறார்கள். தத்தளிக்கிறான். மகா தத்தளிப்பு. இந்த செய்தி இன்று உங்களை ஏன் கர்த்தர் கேட்க வைக்கிறார்? இப்படிப்பட்ட எந்த தத்தளிப்பாக இருந்தாலும் சரி, என்னுடைய தத்தளிப்பு இதில் குறிப்பிடவில்லையே என்று நினைக்க வேண்டாம். மனிதர்களுக்கு வரக்கூடிய எந்த தத்தளிப்பாக இருந்தாலும் அந்த தத்தளிப்பின் பாத்திரம் உங்களது கையில் இருந்து இன்று நீக்குகிறார். ஆகவே தான் இந்த செய்தியை கேட்கிறீர்கள். நம்புங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு, யோபுவுக்கு
2 ராஜாக்களுடைய தாவீதுக்கு இவர்கள் எப்படி தத்தளிப்பை நீக்கினார்? இஸ்ரவேல் மக்களுக்கு அவரே இறங்கி வந்து கோரேஸ் ராஜாவின் இருதயத்தில் பேசி போய் அலங்கம் கட்டுங்கள் என்று அனுப்பி வைத்தான். தேவாலயம் கட்ட சொல்லி வந்தான். எஸ்ரா வந்தான். மக்களை சிறையில் பிறந்து விடுதலை கொடுத்தார். மழை பெய்தது, மறுபடியும் செழிப்பு உண்டாக்கியது. யோபுவுக்கு எப்படி நீக்கினார்? இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். எல்லாரும் பார்த்து வாயை பொத்தி கொண்டார்கள். இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 3 பேர் சேர்ந்து போன அவங்களை எப்படி நீக்கினார்? ஏதேம் வழியாக தண்ணீரை விட்டார். அந்த தண்ணீர் இவர்கள் இருக்கின்ற பள்ளத்தாக்கில் வந்து நிரம்பிற்று. அந்த தண்ணீருக்குள்ளே காலையில் சூரியனை பார்த்தவுடன் ரத்தம் என்று நினைத்து கொண்டு மோவாபியர்கள் ஓடினார்கள். இவர்கள் போய் அவர்களை அடித்து திருப்பி கொண்டார்கள். அப்படி ஒரு தத்தளிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் எப்படி நீக்கினார் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படியே உங்களுக்கும் நீக்கி தத்தளிப்பு என்ற இருந்த இடத்தில் சந்தோஷம், சமாதானம், கொண்டாட்டம், விடுதலை, சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை, பயத்தை முற்றிலும் நீக்கி சந்தேகங்களை தூரப்படுத்தி உங்கள் ஆத்துமாக்களுக்கு மகா இளைப்பாறுதல் கொடுக்க போகிறார். வேலை இல்லாமல் தத்தளித்து கொண்டு அவமானப்பட்டு கொண்ட மகனே மகளே உங்களுக்கு வேலையை கொடுக்க போகிறார். இப்படி ஒரு பீரியடில் நாம் கடந்து வந்தோமா என்று நினைத்து ஆச்சரியப்பட்டு போகும் வரையில் அந்த தத்தளிப்பு பாத்திரம் உங்களை விட்டு நீங்கி போகும். யோவேல் 2:26 சொன்னது போல நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று இருக்கிறது. இந்த கணவன் திருந்த மாட்டார். தத்தளிப்பு மனைவிகளுக்கு இன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதுவரை கண்ணீர் விட்டதை உங்களுடைய பெருமூச்சு எல்லாம் கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். இந்த பிள்ளை திருந்த மாட்டான், இவன் வீட்டில் அடங்க மாட்டான் என்று எல்லாராலும் பேசப்பட்ட அந்த நிந்தை இன்றோடு நீங்க போகிறது. பிள்ளை அடங்குவான். அவன் தலைமையில் வைத்து கை வைத்து ஜெபியுங்கள். அவன் அடங்குவான். அவன் சபைக்கு வருவான். உங்களுக்கு நோவாக இருக்க மாட்டான். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே, பின்ன எப்படி நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள்? தாவீது சொன்னது போல சங்கீதம் 116 6வது வசனத்திலிருந்து 14 வரை வாசித்து பாருங்கள். எந்தெந்த காரியங்களெல்லாம் தத்தளிப்பு இருந்ததோ அவைகளை எல்லாவற்றும் நீக்கி ரட்சிப்பின் பாத்திரம் நிரப்பப்படுவி, அதாவது ஆசீர்வாதங்களை நிரப்பப்படி. அதைத்தான் நாம் சொல்லுகிறார். மனமே நீ வந்து பார்த்து இளைப்பாறுதலுக்கு திரும்பு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தொழுதுகொள் என்று தான் அதில் சொல்லுகிறார். வேலை கிடைத்து விட்டது, வறட்சி நீங்கி விட்டது, வீட்டில் சமாதானம், கோர்ட்டு கேஸு முடிந்தது. என்னெல்லாம் இந்த செய்தியை எத்தனை 100 பேர் கேட்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் ஒரு தத்தளிப்பு தனித்தனியாக அத்தனையும் ஆண்டவர் அறிவார். அதிலிருந்து நீக்கி உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். ஆனால் நீங்கள் ஒன்று பிடித்து கொள்ள வேண்டும். அன்னால் என்ன செய்தால் அவள் தத்தளிப்பை பாத்திரம் எப்படி நீங்கியது கவனியுங்கள். கர்த்தரிடத்தில் வந்தால் பொருத்தனை பண்ணி கொண்டாள். அதற்கப்போல் துக்கமுகமாக எல்லாத்தையும் கொட்டிவிட்டாள். இனி என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று பாத்திரம் தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கியது. அப்படி நீங்கள் ஆண்டவருக்குள் வர வேண்டும். மனிதனிடம் போகாதீர்கள், மனிதனிடம் அழாதீர்கள். யோபுவுக்கு எப்படி அறிக்கை செய்தான்? கர்த்தருக்குள் அறிக்கை செய்தான். இருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டே அறிக்கை செய்து கொண்டே இருந்தான். நீங்கியது. தாவீதுக்கு எப்படி நீங்கியது? கர்த்தரை நோக்கினான். அவனுடைய சங்கீதங்கள்லாம் வாசித்து பாருங்கள். அவரை நோக்குவேன், அவரை கூப்பிடுவேன், அவர் எனக்கு உதவி செய்வார். நோக்கினான். அப்படியே நீங்கள் இவர்களெல்லாம் என்ன செய்தார்களோ அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். சோர்வாக இருக்கிறது, இதன் மத்தியில் என்னால் துதிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியும் என்று சொல்லாதீர்கள். வாசிக்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு போர்வைக்கு நுழையாதீர்கள். இதன் மத்தியிலும் அவர்களுக்கெல்லாம் நான் மேற்கொண்ட சொன்ன சாட்சிகள் எல்லாம் எவ்வளவு தத்தளிப்பு பாருங்கள். அதன் மத்தியிலும் தேவனை தேடினார்கள், அதன் மத்தியிலும் அறிக்கை செய்தார்கள், அதன் மத்தியிலும் ஆண்டவரை இறுக பிடித்தார்கள். அப்படி நீங்களும் செய்ய வேண்டும். உங்கள் சக்தியெல்லாம் திரட்டி தேவ சமூகத்தில் நில்லுங்கள். புலம்பலுக்கு பதிலாக துதியின் சத்தம் கேட்கப் போகிறது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்கள் வீட்டுக்குள் கேட்கப் போகிறது. நன்றி செலுத்த, பொறுத்தனை செலுத்த ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். உங்களை பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய சொல்வதில்லை, அவருடைய லைனுக்கு வர சொல்கிறார், அவ்வளவுதான். இந்த தத்தளிப்பின் பாத்திரங்கள் கர்த்தரின் வார்த்தையின்படி இன்றிலிருந்து நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம். அப்படியே எல்லா தத்தளிப்புகளும் நீக்கி விடுதலையோடு இசமாதானத்தோடு ஆரோக்கியத்தோடு உம்மை இன்றும் என்றும் இறுக பற்றி கொள்ள உம்முடைய கிருபை வேண்டும். அது போதுமானது ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு தினமும் தத்தளிப்பின் காலத்தில் இருந்த நிலையை நினைத்து ஜாக்கிரதையோடு இருப்பேன், ஜாக்கிரதையோடு வாழ்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.